யாரோ சொல்வார் வார்த்தை கேட்டு உங்களை விட்டு பிரிந்தே சுவாமி என்னை மன்னிச்சேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். போடா வாடா வியாதி கட்டவனே குலம் கட்டவனே தேர்ப்பகன் மகனே. ஆமா அவன் சாக்கடை நான் போகணும். ஆமா ஆனா இப்ப என்ன சொல்ற பாத்தியா, கரெக்டா ஜாதி குலத்தை சொன்ன உடனே சுவாமி என்ன மன்னித்து ஒரு வார்த்தை சொல்லிக்க என்னமோ தெரியாமல் தவறு செய்து விட்டேன். பெண்பு நேர்ப்பு எதமை என்று சொல்வார்கள், மன்னித்து என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். மன்னித்து விடலாமா? கால சுத்திர பாம்பு கழிக்காது. மன்னித்து விட்டேன். விளக்கம் சொல்லு. உங்களை விட்டு எப்படி இருக்கிறேன் தெரியுமா? கொண்டு வருகிறேன்.
பொழுது ஒரு கடவுள் இருந்த பெண்மணி விதவை கோலத்தில் எப்படி வாழ்த்துக்கொண்டு வருகிறாரோ, கணவன் இருந்தும் இல்லாத பாவி போல பொட்டிலிருந்து பூவிலிருந்து முகத்தில் மஞ்சள் இருந்து ஒரு விதவை பெண் எப்படி வாழ்ந்து வந்தாரோ அது போல வாழ்ந்து வந்தாங்க. பாருங்க என்ன பொம்பளைக்கு எங்க பொண்டாட்டி இவளுக்கு மட்டும் கிடையாது, கண்ணன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி கணவன் சரியில்லை என்று சொல்வார் வார்த்தையை கேட்டு ஆம்படியான விட்டு எந்த பொம்பளை ஓடினாலும் இதே கதிதான். கணவனே கண் கண்ட தெய்வம், அவர்கிட்ட அவர் செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி அவர்கிட்ட வாழ்வதுதான் பெண்களுக்கு உண்மை. ஆனால் இவள் எப்படி தெரியுமா, விதிவி இங்க பாருங்க, விதிவி போல கூந்தல் மஞ்சள் இல்லாமலும் பொட்டு இல்லாமலும் விதிவி போல இருக்கிறார். 14 வருஷம் தேவி, அதெல்லாம் முடிந்து போன கதை. முன்னாடி நடத்தி ரதம் துரிக பதாதிகளோடு சேனா சைனங்களோடு 17ஆம் நாள் சென்ற வெற்றி கொடுக்கிறேன் என்று வெற்றி தாம்பலத்தை வாங்கிட்டு வந்துட்டார். சண்டைக்கு போக வேண்டும். இங்க பாரு, முன்ன நடந்து போச்சு பாரு, சண்டை கூச்சல் எல்லாம் விட்டுருங்க. நீ ஜாதி கட்டம்னு சொன்ன, சாக்கடைன்னு சொன்னதெல்லாம் நான் கேட்கவே கிடையாது. தமிழ்நாட்டில் முடி போட்டு பேசுவோம், ஆம்பளையில முடி போட்டு பேசுறதுக்கு. அதனால முன்னே நடந்து போன மொழியெல்லாம் கேட்கவில்லை. என்ன கதிர்வோன் புதிய நேரமாகிவிட்டது, அப்பாரு புதிய நேரமாகிவிட்டது, விடை கொடு சீக்கிரம் விடை கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே சுவாமி. விடை கொடு என்று சொல்லிவிட்டாயே, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விடை கொடுக்கிறேன், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். சரி, சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. எங்களுக்காகவா, பெற்ற பிள்ளைக்காகவா, இல்ல உன் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்காகவா, இல்ல உன் தாய் தந்தைக்காகவா, யாருக்காக போகணுங்க? எனக்குதான் அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளை எதுவுமே கிடையாது. அனாதி ஆலமுறம் பொறுப்போடு புரிய போற மாதிரி இருக்குங்க. இங்க பாரு, யாருக்காக தெரியுமா? யாருக்காக? என் சொந்த பந்தத்து கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. என் தம்பி துணிவாக்கு தம்பியா அரவ கொடியோளுக்காக நான் சண்டைக்கு போகிறேன் என்று சொல்கிறாயே.
இவ்வளவு அழகாக இருக்கிறாயே சுவாமி. நீங்க வந்திருக்கிற நேரம் எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? இப்ப என்ன நேரம் தெரியுமா? இந்த இரவில் இரவு நேரத்திலே சென்று என் தம்பி அரவா கொடியவனுக்காக ஐவரை எதிர்த்து சண்டைக்கு போறேன் செய்தாரே. ஆனால் ஒருவருக்கு நாம பலன் ஒருவருக்கு உதவி செய்தா அது பலனே எதிர்பார்க்கலாம். அவங்களால அவங்களுக்கு உதவி செய்தா அவங்க என்ன பலன் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன அவங்களால நம்மளுக்கு என்ன நன்மை, இது எதிர்பார்க்க வேண்டும். ஆனா ஐவர் மேல் சண்டைக்கு போற இடத்துல அதனால உங்களுக்கு என்னங்க பலன், என்ன பலன்? கணவன் நல்லவன் சொன்ன உடனே பலன் என்ன, உங்களுக்கு பேர் என்ன, சொத்து எவ்வளவு, காசு எவ்வளவு, பலன் கேட்கிறான். பலன் கிடையாது, அது பலன் ஒரு மனிதனை ஏமாத்தி நம்ம சாப்பிடணும், நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு மட்டும் நினைக்கிறோம். ஏன் பலனை நினைக்காது, கடமையை மட்டும் செய். என்ன கடமை தெரியுமா? சோறு போட்டு வளர்த்தான் பாருங்க, கடமைக்காக போற பலனுக்காக. என்ன கடன்? என்ன சோறு போட்டு வளர்த்தாங்க கடன், சென்று வந்த கடனுக்காக 17ஆவது நாள் சண்டைக்கு போகிறேன். கடமைக்கு எங்க பலனுக்காக கிடையாது, கடமைக்கு. என்ன பாக்குறோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? நல்ல திண்டு போட்டு நல்ல வாழ்ந்து அவனுக்கு ஒரு பலனை அந்த சண்டைக்கு போகாது போயிட்டாலும் தப்பு நினைக்க கூடாது. அர்த்தமா படி செத்தாலும் சரி, பலன் இல்லை, கடமைக்கு செஞ்சு வந்த கடன் கழிக்க போகிறேன், செஞ்சு வந்த கடன் இருக்க நான் போகிறேன் என்று சொல்கிறார். ஆமா, ஆனா நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? எப்படி அது அறிவா சொல்லு. துரியோதனன் என்று சொல்லி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. அவன் என்ன நிலையில் இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? சரி, பெருத்த ஆடையாகப்பட்டது ஒரு ஆடின் மீது அம்பாரி போட்டுக்கொண்டு ஒரு மன்னனாகப்பட்டவன் போருக்கு போகின்ற பொழுது
கிட்டி என்று சொல்லக்கூடிய வாசற்படியிலே இந்த மாதிரி கோயிலுக்கு வச்சுக்கிறாங்க பாரு வாசப்படி அந்த மாதிரி அது மாதிரி வாசற்படி ஆஹா கிட்டி என்று சொல்லக்கூடிய வாசற்படியிலே ஆஹா அந்த ஆணையாகப்பட்ட நுழையும் பொழுது வெளிந்து வளைந்து போய்விடும். ஆனா அந்த ஆணை மீது அவன் அம்பாரி போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான் அரசன். அந்த அரசராகப்பட்டவன் முட்டி மோதி கிட்டி என்று சொல்லக்கூடிய வாசற்படியிலே முட்டி மோதி கீழே விழுந்து விடுவான். அந்த அரசனை போல யாரு? அந்த அரசனை போல நீங்களும் கிட்டி என்று சொல்லக்கூடிய வாசற்படியாகப்பட்டது பாண்டவர்களும் இப்படி நினைத்திருக்கிறார். அப்படிதான் வாழ்ந்தீங்களே. அந்த துரியின் இடத்துல உங்களுக்கு என்னங்க பெருமை நடந்தது? இதனால என்ன உங்களுக்கு என்ன பணம் கொண்டாய்? பொம்பளைங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஞாபகம் வரும். எப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஞாபகம்? இங்க பாரு வாய்ச்சில முள்ளோடு பார்த்து நொடி முள்ள டக்கு 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 அந்த மாதிரி பொம்பளை சமாச்சாரம். இங்க பாரு இது வரைக்கும் நீ வேண்டாம் என்று இருந்தா உனக்கு கவனம் வந்து ஆம்பளை மேல ஞாபகம் வந்துருச்சு. கணவன் மீது ஞாபகம் வந்து விட்டது. எப்படியாவது கணவனை அழைத்து கொண்டு போகலாம் என்று இங்க பாரு அதுக்கெல்லாம் வேலை காவாத நான் நினைப்பது சொல்வது ஒன்று, நீங்க நினைப்பது ஒன்று. உங்க மனதிலே என்ன நினைத்திருக்கிறேன் தெரியுமா? சுவாமி ஒரு பெருத்த தீயை மூட்டி அருகிலே சிமிழ் விளக்கை வைத்தால், சின்ன விளக்கு வைத்தால் அது ஒரு வெளிச்சம் தெரியுமா? தீயானத வெளிச்சம் தெரியுமா? அது தீ வெளிச்சம் தான் தெரியும். வானத்திலே கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது. ஒரு சந்திரனுக்கு இணையாகுமா? ஆகாது. சந்திரனை போல பாண்டவரும் நட்சத்திரத்தை போல துரியோதனாதிகளும் சரி அவங்க இடத்திலே போனா கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து நேரம். வேண்டாம், போகாதீங்க. Hey!
யாருக்குமே தெரியாது நான் கர்ணன், யாருக்குமே தெரியாதுங்க கர்ணன் என்று. இன்னவர் நீ யார் என்று யாவரும் அறியும் முன்னே மன்னவன் திறந்து என் மகனே என் மகனே என் மகனே என்று முடி கொடுத்து ராஜ முறை கொடுத்து நாடு கொடுத்து எனக்கு குடைவள்ளி என்று பேர் வாங்கி கொடுத்தானே அப்பேறு பட்டாலும் யாரு இப்போது நீ பாதிக்கிறவர்கள் பெண்ணி உன் மனைவி வார்த்தைக்கு முன்பார்த்தை கேட்டு உயிர் பஞ்ச பாண்டவர்களோடு நான் ஒருவன் சேர்ந்தால் அவங்க எத்தனை பேர்? பாண்டவர்கள் 5 பேர், நான் ஒருவன் சேர்ந்த 6. இவங்க எத்தனை பேரு? 99. நான் ஒருவன் சேர்ந்தால் மனுஷ வாழ்க்கையில் எதுவுமே கண்டுபிடிக்க கூடாதுங்க. 6லயும் சாவு 100லயும் சாவு. இந்த 5 சேர்ந்தால் எனக்கு ஒரு நாள் மரணம், 99 நாள் 100 சேர்ந்தால் மரணம். இவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு, என்னைக்கு இருந்தாலும் மரணம் தான். அதனால நான் மாண்டால் எனக்கு சொர்க்கம் கேளுங்களே சுவாமி. நாட்டை கொடுத்தா, முடியை கொடுத்தா, இது எல்லாம் உடைய கொடுத்தார் என்று சொல்லி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர் ஏன் உடைய எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? எண்ணெய் வாடா போட என்னைக்கே வாடா போட அந்த பேரு கொண்டு முடியை கொடுத்தார் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாயே. ஒரு கிளியை வளர்த்து பூனைக்கு இறை கொடுப்பதை போல உன்னை கொண்டு போய் குருச்சத்திரத்திலே நீ மாளவும், துரியோதன மகன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை வளர்த்த பிள்ளை குருச்சத்திரத்திலே மாளவும், பெற்றெடுத்த பிள்ளை இந்த டில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்திலே கெடிஸ்தலாபதியாக வாழவும் அவன் எடுத்திருக்கிறான். உன்னை ஆட்டுக்கிடா போல் வைத்திருக்கிறான். வேண்டாம், அவன் பேச்சை கேளாமல் இப்பொழுதே பாண்டவரிடத்திலே சென்று சுகத்துடன் கதிரின் வெளிய நேரமாகிவிட்டது. கடுமையாக நான் சண்டைக்கு போக வேண்டும். அதனால போகாவிட்டால் துரியோதனன் கழிக்காமல் போய்விட்டான். சரி, கெட்ட பேர் வரக்கூடாது. சொன்னாலும் முடியுமா முடியாதா? என் வார்த்தை கேட்க மாட்டேன். சரி, இருக்கட்டும். இருந்தாலும் என்னை விட்டு பிரிந்து எத்தனை காலமாகிவிட்டது. அரண்மனை தேடி வந்திருக்கிறீங்க. ஒரு வேலை நின்று ஒரு இரவு நின்று ஒருவேளை நான் சாப்பாடு செஞ்சு போடுறேன். அந்த சாப்பிட்டு அப்புறமா கூட போங்க. நான் வேணான்னு சொல்ல வரல.